ஹாய், ஆக்சுவலா மதுரையில வந்து ஒரு பெரிய ஸ்கேம் போயிட்டு இருக்கு. மதுரமல்லி ஸ்கேம்ன்னு சொல்லிட்டு இந்த ஜாவேஷ்வர்ல வந்து அந்த பிரதர் கூட சொல்லியிருந்தாங்க. என்னன்னா மல்லிகைப்பூக்கு பதிலா வந்து நந்தியாவட்டம கட்டி விக்கிறது. ஸோ மல்லிகைப்பூக்கும் நந்தியாவட்டமுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத சொல்றேன். லாஸ்ட் ஃப்ரைடே எனக்கும் நடந்தது. என் ஹஸ்பண்ட வந்துட்டு மல்லிகைப்பூ வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க வந்து பெரியார்க்கு ஆப்போசிட்ல இருக்க அந்த பூக்கடையில வந்துட்டு கேட்டிருக்காங்க. பார்க்கறதுக்கு மல்லிகைப்பூ மாரியே இல்லையே, நந்தியாவட்டம் மாரி இருக்கேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனாலும் இல்லப்பா மல்லிகைப்பூ தான் மல்லிகைப்பூ தான்னு சொல்லி சொல்லி குடுத்து அனுப்பிட்டாங்க. மல்லிகைப்பூக்கும் நந்தியாவட்டத்துக்கும் டிஃபரன்ஸ் சொல்றேன். பார்க்குறதுக்கு மல்லிகைப்பூ மாரியே இருக்கு. ஆனா, இது வந்து நந்தியாவட்டம். இது வந்து என் ஹஸ்பண்ட் ரூ. 100க்கு வாங்கியிருந்தாங்க. ஒரு பூ எடுத்து காமிக்கிறேன். இது பார்க்குறதுக்கு அப்படியே மல்லிகைப்பூ மாரி தான் இருக்கும். மேல் பகுதியில பார்த்தீங்கன்னா தான் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ மேல பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பின்வீல் மாரி அந்த காத்தாடி மாரி இருக்கும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். இந்த மல்லிகைப்பூ வந்து ரூ. 50க்கு வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, டக்குன்னு மலர்ந்துரும். ஆனா, நந்தியாவட்டம் வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் மலராது. இது நல்ல வாசனையா இருக்கும். அது வாசனையே இருக்காது. மல்லிகைப்பூ பார்த்தீங்க அப்படின்னா, இது பாருங்க ஒரு மாரி தாமரைப்பூ மாரி கூம்பு வடிவுல இருக்கும். ஆனா நந்தியாவட்டம் அப்படி இருக்காது. இது மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னாலும் தெரியுது. தாமரைப்பூ வளர்ந்துருந்தா எப்படி இருக்கும், ஒரு பெட்டல்ஸும் அடுக்கடுக்கு அந்த மாதிரி இருக்கும். இதோட மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் வீல் மாதிரி இருக்காது. தாமரை மொட்டை இருந்தால் குவியாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். தெரியுதா? இந்த ஸ்கேம் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரியார் பஸ் ஸ்டாண்ட் கிட்டேயும் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் கிட்டேயும் நடக்குது. ஸோ வெளியூர்லேருந்து வரவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்குங்க.